கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சன்னா ஸ்டூவாட்டி. ஸோ ஒரு செம்மையான ஒரு ட்ராப் ஸ்னேக்கட். ஸோ நல்ல ஒரு ப்ளூ கலர் அண்ட் நல்ல ஒரு பெரிய டார்சல் ஃபின் அண்ட் பெரிய நல்ல டெய்லு. ஸோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்னேக்கட்லாம் எங்கே இருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருந்து தாங்க. ஸோ இந்த ஸ்னேக்கடோட நேட்டிவ் வந்து இந்தியா தான். இந்த ஸ்னேக்கட் நேட்டிவ் இந்தியா இருந்தாலும் இதுங்களை வந்து நம்ம பங்களாதேஷ்லேயும் அண்டு நேபாளையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்னேக்கட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாண்டில் இல்லாட்டி ஒரு ஹில் ஸ்ட்ரீம், ஸோ நீரோடைகளில் இந்த ஸ்னேக்கட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்னேக்கடை வந்து வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க இந்த ஸ்னேக்கடுக்கான வாட்டர் பெராமீட்டரை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், முதல் விஷயம் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து தயவு செஞ்சு போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து டிடிஎஸ் கிட்டத்தட்ட 700 800, எனக்கெலாம் இங்கெல்லாம் வந்து 1200 இருக்குது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு டிடிஎஸில் இந்த ஸ்னேக்கர் சர்வே ஆகும். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கலரேஷன் வராது. மீன் சர்வே ஆகும், ஆனால் கலர் இருக்காது. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்பேனும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ போர் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இந்த ஸ்னேக்கடுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆரோ வாட்டரோ இல்லை கேன் வாட்டரோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெயின் வாட்டராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹார்டியான ஃபிஷ். ஸோ பிக்னஸ் கூட சூஸ் பண்ணி வளர்க்கலாம். வாட்டர் டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 20 to 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்டர் டெம்பரேச்சர்லாம் பிஹெச் பார்த்தீங்கன்னா 6 to 8 இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இந்த மீன் வந்து ட்ராப் ஸ்னேக்கடாக இருந்தாலும் இந்த மீனால் கிட்டத்தட்ட 10 inches வரைக்கும் வளர முடியும். அரௌண்ட் அது வந்து ஒரு 1 feet வந்துடும். ஸோ சன்னாவை பொறுத்த வரைக்கும் எந்த சன்னாவாக இருந்தாலும் கைஸ், எந்த ஸ்னேக்கடாக இருந்தாலும் அதுங்களை பொறுத்த வரைக்கும் ஃபீடு வந்து லைஃப் ஃபீடு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா மீன் அந்தளவுக்கு அக்ரெசிவ். அது வந்து வைல்டிலே லைஃப் ஃபீடு தான் எடுக்க விரும்புமே. டெத் ஃபிஷ் அதை எடுக்காது. அவங்களாம் ஸ்கேவெஞ்சர்ஸ் கிடையாது, ப்ரெடேட்டர்ஸ். ஸோ ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இந்த மீனை வாங்கும்போது இந்த மீன் விற்கிற டீலர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் பெல்லட் தான் ஃபீட் பண்ணுவீங்களா இல்லை லைஃப் ஃபிஷ் தான் ஃபீட் பண்ணுவீங்களான்னு. ஸோ சில பேர் இதை வந்து பெல்லட்டுக்கு பழக்கியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது நீங்கள் பெல்லட்ஸ் போட்டிங்கன்னா அது ஈஸியாக அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதுவே நீங்களே பழக்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 2-3 நாள் பட்னி போட்டு பெல்லட்ஸ் போட்டு அது எடுக்கணும். ஸோ அதை எடுத்து அப்படியே அது பழக்கணும். ஸோ இப்படி பழக்கி தான் நம்ம வந்து அதுங்களுக்கு பெல்லட்ஸை ஃபீட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் சிக்கன் ஆட்ஸும். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் சிக்கன் ஆட் பெல்லட்ஸ் அப்படி ஏதோ போடுறீங்கன்னா சும்மா டேங்க்கு முன்னாடி வச்சு அப்படி இப்படி கொஞ்சம் அசைச்சு காட்டுங்க. ஸோ ஏன்னா அதை கொஞ்சம் அங்கங்கே ஓட விடுங்க. அதோட ஹண்டிங் ஃபீலை கொண்டு வெளியே வாங்க, அதோட ஹண்டிங்கை. ஸோ வெளியே வந்துட்டு நீங்கள் உள்ளே போடுங்க. ஸோ அந்த மீன் கொஞ்சம் ஆக்டிவாகவும் துருன்னு உள்ளே ஓடும். அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட டேங்க் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 feet டேங்க் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இதுங்களாம் ப்ரெடேட்டர் ஃபிஷ்னால நல்லா வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷனை கொடுங்க. நீங்கள் இதுவே ஒரு ட்ரிஃப்டோடு இல்லாட்டி செமி பிளான்டட் டேங்க் அப்படின்னு செட் பண்ணி இந்த சன்னாஸை விட்டிங்கன்னா அந்த கலரேஷன்லாம் இன்னும் தூக்கி காட்டும். நம்ம இந்த மாதிரி பிளான்ஸ் ட்ரிஃப்டோடு எல்லாம் செட் பண்ணும்போது அதுங்க நேச்சரில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிச்சிங்கன்னா கலர்லாம் இன்னும் தூக்கி காட்டும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் செம்மையாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங். ஸோ ப்ரீடிங் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரு மெயில் அண்ட் ஃபீமேலை பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபீமேலாக நல்லா மெச்சூர் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வயிறு பல்ஜியாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா அது வயிற்றில் எக்ஸ் இருக்கனால. ஸோ மெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபீமேல் அண்ட் மெயில் ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலை ஒரேடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. ஒரு டிவைடர் கிளாஸ் வைங்க. ஸோ மெயில் அண்ட் ஃபீமேலை அந்த சைடு இந்த சைடுன்னு வைங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு 3-2 days விட்டுருங்க. ஸோ விட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸை தூக்கி விட்ருங்க. எப்படி ஃப்ளவர் ஆன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் செட் ஆகிடுச்சிங்கன்னா ப்ரீடிங் பேர் ஆகிடும். அப்புறம் அவங்க ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குட்டிங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபீடே பிரெயின் ஸ்ட்ரீம் கொடுக்கலாம். ஸோ வந்து குட்டிங்களுக்கு கேர் எடுக்கணுன்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸே பயங்கரமாக கேர் எடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஃபுட்டு போட்டிங்கன்னா கூட அந்த ஃபுட்டை கூட கடித்து அதுங்களோட கில்ஸ் வழியாக சின்ன சின்ன பீஸாக வெளியே ஏற்றிடும். ஸோ ஏன்னா குட்டிங்களுக்கு ஃபீடு கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பிரெயின் ஸ்ட்ரீம்லாம் குட்டிங்களுக்கு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ குட்டிங்க பிறந்துச்சுன்னா அதுக்கு குட்டியிலே பெல்லட்ஸ் போட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா அது சாப்பிட்டு வந்துடும். பட்டு குட்டியில் ஒரு நிறைய குட்டி சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெல்லட்ஸ் எடுக்கிற குட்டி மட்டும்தான் சர்வே ஆகி வரும். பெல்லட்ஸ் எடுக்காத குட்டியெல்லாம் இறந்து போயிடும். ஸோ இதுவே நீங்கள் லைஃப் ஃபீட் கொடுத்தீங்கன்னா
ஒரு 100ல் 80 குட்டி அப்படி நீங்கள் எடுத்துடலாம். அதே நீங்கள் பெல்லட் கொடுத்தீங்கன்னா 50 தான் எடுக்க முடியும், சில டைம் 40 தான். ஸோ அதனால தான் நம்ம லைஃப் ஃபுட் கொடுங்கன்னு சொல்கிறது. ஸோ ப்ரீட் ஆகி இதுங்க குட்டி போட்டுச்சுன்னா நீங்கள் வந்து 2 டேஸ்க்கு ஒரு 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் வாட்டர் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.